அண்மையில் மின்கட்டணம் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நில மோசடி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் அளவுக்கு நில மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி புகார்ல முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய சகோதரர் சேகரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய சகோதரரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார். குறிப்பாக இந்த நில மோசடி புகாரில் அவர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த சேகரை கரூர் அருகே சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட சேகரிடம் இந்த நில மோசடி புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விஜயபாஸ்கர் இதில் தொடர்புடைய மற்ற நபரெல்லாம் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த நில மோசடி புகாருக்கு உடந்தையாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய சகோதரர் சேகரையும் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் கைது செய்து இந்த வழக்கு குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.